அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் போர்ட்டல் வாஸ் டெவலப்டு டு மானிட்டர் ஆன்டி ராபிஸ் அண்ட் ஆன்டி ஸ்னேக் வெனாம் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்வரும் எந்த போர்ட்டல் ராபிஸ் எதிர்ப்பு மற்றும் பாம்பு விஷ எதிர்ப்பு மருந்துகளின் இருப்புகளை கண்காணிக்க உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சமீபத்தில் பார்த்தோம்னா நிறைய போர்ட்டல்ஸ் வந்து மத்திய அரசாங்கம் உருவாக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா மொத்தம் நமக்கு 3 போர்ட்டல் இருக்கு சரிங்களா. யூவின் அப்படிங்கிற போர்ட்டல் பார்த்தோம்னா நமக்கு யுனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. பிறந்த குழந்தைகளுக்கு நமக்கு 11 வகையான தடுப்பூசிகளை போடுறோம். ஸோ அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் பத்தி இருக்கக்கூடிய போர்ட்டல் தான் யூவின் அப்படிங்கிற போர்ட்டல். கோவின் அப்படிங்கிற போர்ட்டல் நமக்கு கொரோனா காலகட்டத்தில் COVID-19 டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா COVID-19 வேக்சினேஷன் ரிலேட்டடான ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் அந்த சர்டிபிகேட் டவுன்லோட் பண்றது அது எல்லாமே கோவின் போர்ட்டல்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பாம்பு கடி மற்றும் நமக்கு அந்த ராபிஸ் போன்ற நோய்கள் பரவாம இருக்கிறதுக்காக நமக்கு அதிகமா வேக்சினேஷன்ல போடுவாங்க இல்லையா. ஸோ அந்த வேக்சினோட இருப்பு வந்து சரியான முறையில் இருக்கா அப்படிங்கிறத ஓவராலா இந்தியா ஃபுல்லா இன்டகிரேட்டடா மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் ஜூவின் அப்படிங்கிற இந்த போர்ட்டலை லான்ச் பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ ஜூவின் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, who among the following has been appointed as the private secretary to prime minister அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றில் பிரதமரின் தனிச் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நிதி திவாரி அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் கேபினெட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு சரிங்களா. அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் கேபினெட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. இந்த கமிட்டியோட தலைவர் யார்? இந்த கமிட்டி தான் வந்து இந்த மாதிரியான அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ இந்த கமிட்டியோட சேர்பர்சன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர் தான் சரிங்களா. ஸோ இவர் தலைமையில் இருந்த குழு தான் பிரைவேட் செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யார் அவங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிதி திவாரி. அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோயிங் கிரைட்டீரியா ரிகார்டிங் ஹீட் வேவ்ஸ். வெப்ப அலைகள் தொடர்பான பின்வரும் அளவுகோல்களை கவனியுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஹீட் வேவ் இஸ் கன்சிடர்ட் if maximum temperature of a station reaches at least 40 degree Celsius or more for plains அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு நிலையத்தின் அதிகபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளுக்கு குறைந்தபட்சம் 40 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கு மேல் இருந்தால் வெப்ப அலை என்று கருதப்படுகிறது. அதாவது ஒரு பிளைன் ரீஜனா இருந்தா அந்த இடத்துல டெம்பரேச்சர் 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போகுது அப்படிங்கிறப்ப அந்த நம்ம ஹீட் வேவ் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணலாம். இதுவே ஒரு மலை பிரதேசமா இருக்கு, ஹில்லி ரீஜனா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போச்சு அப்படின்னா அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் மலை பகுதிகளில் ஹீட் வேவ்ஸ் இருக்கிறதாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். அப்ப ரெண்டுமே நமக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. அடுத்தது, consider the following statements. HPV vaccination was started as a pilot project in விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். விழுப்புரம் மாவட்டத்தில் HPV தடுப்பூசி ஒரு முன்னோடி திட்டமாக தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது சரிதான். தமிழக அரசாங்கம் விழுப்புரத்துல தான் அதை தொடங்கி இருப்பாங்க. 2 doses are administered to girls of 9 to 14 years of age. இதுதான் முக்கியம். 9லிருந்து 14 வயது இருக்கக்கூடிய சிறுமிகளுக்கு 2 டோஸ் வந்து போடுறாங்க இந்த HPV வேக்சினேஷன். எதுக்காக? நமக்கு இந்த செர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிறத ப்ரிவென்ட் பண்ணணுங்கிறதுக்காக ஓகேங்களா. ஸோ அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு கரெக்ட் தான். இப்போ இந்த திட்டம் பார்த்தோம்னா இந்த நிதிநிலை அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. லாஸ்டா, the third judge's case of 1998 is not a case but an opinion delivered by the Supreme Court of India அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 1998ஆம் ஆண்டு 3வது நீதிபதிகள் வழக்கு ஒரு வழக்கு அல்ல, ஆனால் இந்திய உச்ச நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட ஒரு கருத்து அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம பார்த்திருப்போம் ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ் 1981, செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ் 1993 இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்திருப்போம். ஒவ்வொரு ஜட்ஜஸ் கேஸ்க்கும் என்ன பேர் இருக்கு அப்படிங்கறது கூட நம்ம பார்த்துட்டே வந்தோம். ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ் அப்படின்னா SR குப்தா அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ்க்கு அட்வொகேட்ஸ் யூனியன் வழக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ்க்கு வந்து ஒரு பேர் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுக்கு பேர் கிடையாது. ஏன்னா இது வந்து சுப்ரீம் கோர்ட் வழங்கின ஒரு ஒப்பீனியன் தான் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இட் வாஸ் ரெஃபர்ட் பை தென் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா KR நாராயணன் இன் ஜூலை 1998 அண்டர் ஹிஸ் கான்ஸ்டிடியூஷனல் பவர்ஸ். அதாவது இந்த தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ் அப்படிங்கிறது ஒரு வழக்கு கிடையாது. இது வந்து பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் கிட்ட அவங்களோட கருத்தை கேட்டிருப்பாரு. சுப்ரீம் கோர்ட் அவங்க கருத்தை வழங்கியிருப்பாங்க. ஸோ எந்த பிரசிடென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா KR நாராயணன் அவர்கள் சரிங்களா. ஸோ அப்போ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. ஸோ KR நாராயணன் அவர்கள் தான் இந்த சரிங்களா. ஸோ இந்த தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க, சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா
அவரோட ஒப்பீனியன வழங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? சுப்ரீம் கோர்ட்டோட 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் கிட்ட அவர் ஒப்பீனியன கேட்டிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அந்த 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் பிளஸ் சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இவங்க தான் கொலீஜியம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ நமக்கு 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர் சரிங்களா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க் யூ.